ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பாஸ்தா பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்தால் அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 கப் வந்து வாட்டர் ஊற்றி எடுத்துக்கிறேன். அதாவது 500 ml. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். வீட் பாஸ்தா வந்து அந்த தண்ணியில் 2 கப் வந்து ஆட் பண்ணி திருப்பியும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1 to 2 minutes இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஃபோனில் பார்த்திங்கன்னா நான் 7 minutes பார்த்திங்கன்னா அலாரம் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 minutes ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத ஆயில் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 minutes வச்சோம்ல, அது அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பாஸ்தாவை கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக வெந்ததுன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து சூப்பராக வடிகட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன், ஸோ தட் அது ஒன்றுமே மேலே குக் ஆகாது. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். இதுவும் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சோம்ல, அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கார்ன்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து கலர்லாம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஸ்மெல் வந்தாலே போதும். நெக்ஸ்ட் இதில் சால்ட்டு, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் லைட்டாக சுகர், அதுக்கப்புறம் வந்து பெப்பர் ஆட் பண்ணி திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மேகி மசாலா அப்படி இல்லைனா டாப் ராமன் மசாலா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருப்பியும் அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக பார்த்திங்கன்னா ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டொமேட்டோ பாஸ்தா தான் பண்ண போகிறோம், ஸோ அதனால் நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டொமேட்டோ கெச்சப் ஊற்றினதுக்கப்புறம் திருப்பியும் நல்லா வந்து ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் டொமேட்டோ கெச்சப்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த மாதிரி லைட்டாக வந்து சுண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பாஸ்தா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல, அது எல்லா பாஸ்தாவும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து லைட்டாக வந்து எல்லாமே கலந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடும். இது நீங்கள் ஜஸ்ட்டு வித்தின் வந்து ஒரு 10 to 15 minutes பண்ணிடலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வீட்டில் எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய், விஷ் யூ ஆல்.